வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல். முதலாவதாக களம் இறங்கி வேட்பாளர் அறிவித்த திமுக, இடைத்தேர்தலை புறக்கணித்த அதிமுக, பிஜேபி, தேமுதிக, டெபாசிட் கிடைக்காது என்பதாலே எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்பு. சேகர் பாபு, எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு, உண்மை நிலவரம் என்ன என்ற தலைப்பில்தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அதாவது டிசம்பர் 14ஆம் தேதி அந்த தொகுதியின் எம்எல்ஏ திரு இளங்கோவன் அவர்கள் மறைவை அடுத்து அங்கு தற்பொழுது இடைத்தேர்தலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், ஏற்கனவே இந்த ஈரோடு கிழக்கில் அவருடைய மகன், அதாவது இளங்கோவன் அவர்களுடைய மகன் திருமகன் ஈவேரா அவர்கள் மறைவுக்கு பிறகுதான் இந்த இடைத்தேர்தலில் இளங்கோவன் அவர்கள் வந்தார்கள். அதற்கு பிறகு அவர் மறைவிற்கு பிறகு தற்பொழுதும் இடைத்தேர்தலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட முக்கிய கட்சிகள், அதாவது அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. அதிமுக தரப்பில் கூறும்பொழுது பணபலம், படைபலம் இவற்றை வைத்தும் ஆட்சி அதிகாரத்தை வைத்தும் திமுக தவறாக பயன்படுத்தும் இந்த தேர்தலில், எனவே நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று அதன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று அண்ணாமலை அவர்களும் இந்த தேர்தலை புறக்கணிக்க இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். தேமுதிக தரப்பில் முதலில் இந்த தேர்தலில் முடிவு, அதாவது இந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுவதை பொறுத்து எங்களது முடிவு அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு அவர்களின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு தேமுதிக இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அவர்களும் அறிவித்துவிட்டார்கள். இவ்வாறாக 3 கட்சிகளுமே தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தார்கள். இது குறித்து சேகர் பாபு அவர்கள் தெரிவிக்கையில், எதிர்க்கட்சிகள், அதாவது எதிர்க்கட்சிகளுக்கு டெபாசிட் கிடைக்காது என்ற பயத்திலேயே தான் அவர்கள் போட்டியிடவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட நமது கல்வி அமைச்சர் அவர்களும் இதே கருத்தை அவர் தெரிவித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இவ்வாறாக எதிர்க்கட்சிகள் தெரிவிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே தெரியும். அதாவது ஒரு பட்டியல் அடைத்து மக்களை பணம் கொடுத்து போன தேர்தலில் அவர்கள் தவறாக பயன்படுத்தினார்கள் என்ற போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி தான் இந்த தேர்தலில் முக்கிய கட்சிகள் போட்டியிடவில்லை என்று அறிவித்திருக்கின்றன. இந்த தேர்தலிலும் அவ்வாறு தான் நடக்குமா? அந்த தேர்தல் எவ்வாறு நடைபெறும்? எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய உண்மை நிலவரம் என்ன என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் விருந்தினர்கள், திமுக மாநில செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் சமரசம் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அரசியல் விமர்சகர் திரு பார்த்திபன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். என்னுடைய கேள்வி சமரசம் சார், உங்கள்கிட்ட தான் துவங்குறேன். முக்கிய எதிர்க்கட்சி நீங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கிறது டெபாசிட் போகின்ற பயத்தினாலதான் அப்படின்னு திமுக அமைச்சர்கள் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை? திமுக அமைச்சர் அவர்கள் சொல்வது ஒரு அடாவடித்தனம், ஒரு ஆணவம், ஒரு கர்வம். அந்த அடிப்பை ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், நமக்கு சகல வசதியும் இருக்கிறது, சகல வகையில நாம் வேலை செய்ய முடியும், அதை அவர்களால் எதிர்க்கட்சிகளால் முடியாது என்கிற எண்ணத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை அது ஏற்கக்கூடியதல்ல. நாங்கள் ஏன் இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று சொன்னால் அது எங்களுடைய பேசிக், அது அடிப்படை கொள்கை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார். திருப்பத்தூர் தொகுதியிலே இடைத்தேர்தல் வருகிறது. இடைத்தேர்தல் வந்தால் ஒரு இடைத்தேர்தலே நடத்தக்கூடாது என்பது அடிப்படையான கொள்கை எங்களுக்கு. அதே நேரத்தில் அப்படி நடத்த வேண்டும் என்று சொன்னால் எந்த கட்சி வெற்றி பெற்று அந்த உறுப்பினர் இருக்கிறார்களோ அந்த கட்சிக்காரர்கள் அதை விட்டு கொடுத்து விட வேண்டும். அதற்கு நாமே முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் திருப்பத்தூர் தொகுதியிலே வால்மீகி என்கின்ற எம்எல்ஏ காங்கிரஸ்காரர் இறந்து விட்டார். அதற்காக ஒரு இடைத்தேர்தல் வருகிறது. இடைத்தேர்தலிலே காங்கிரஸ் போட்டியிடுகிறது, வேட்பாளர் அருணகிரி. அப்பொழுது எங்களுக்கும் காங்கிரசுக்கும் தொடர்பே இல்லை. ஆனாலும் புரட்சி தலைவர் ஒரு கொள்கையை வகுக்கிறார். யார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்களோ, அவர் மறைந்து விட்டாலோ, அவர் தகுதி இழந்து விட்டாலோ அந்த இடத்திற்கு அவர்களே தான் நிற்க வேண்டும், அவர்களே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய அடிப்படை நியதி, அடிப்படை விதி எங்களுக்கு. அந்த அடிப்படையில் அங்கே அருணகிரி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து எம்ஜிஆரே களத்தில் இறங்கினார். நாங்கெல்லாம் உடன் இருந்தோம். ஆகவே அந்த கொள்கையை எப்படி நிலைநிறுத்த வேண்டும்? எதிர்காலத்தில் வீண் விவகாரங்கள், வீண் விரயங்கள், வீணாக பணம் அழிப்பு, வீணாக அலைக்கழிப்பு இருக்கக்கூடாது.
என்ற காரணத்தினால் பொது தேர்தல் மட்டுமே நடத்த வேண்டும், இடைத்தேர்தலே கூடாது. அப்படி இடைத்தேர்தல் வந்தால் பொது தேர்தலில் யார் வெற்றி பெற்றார்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து விட வேண்டும். அந்த கட்சியில் அவர்கள் தீர்மானம் போட்டு யாரை சொல்கிறாரோ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய விதி, எங்களுடைய நியாயம், எங்களுடைய தரப்பு இது. அதற்கு நாங்களே முன்னுதாரணமாக இருந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது இடைத்தேர்தல் சில நேரங்களில் கட்டாயம் போட்டியிட வேண்டும் என்கின்ற சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்பட்டு நாங்கள் கூட போட்டியிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய இயல்பான எங்களுடைய கட்சி கொள்கை பேசிக் இடைத்தேர்தல் போட்டியில் அதிமுக ஆளும்போதும் சரி, சங்கரகோவில் இடைத்தேர்தலாக இருக்கட்டும், எந்த இடைத்தேர்தல் நடக்கும்பொழுது அதிமுகவும் இது போன்ற விஷயங்கள் தானே பண்ணிட்டு இருந்தாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? இல்லைங்க, அதுதாங்க எங்களுடைய பேசிக் கொள்கை இதுதான். விதிவிலக்காக ஏதாவது சில நேரங்களில் நிற்கிறதுக்கு சூழ்நிலை, அங்கே இருக்கின்ற தட்பவெட்ப நிலை, அந்த நேரத்தில் நடக்கின்ற பல்வேறு செய்திகள் அதுக்கு காரணமாக இருக்கும். ஆனால் பொதுவான விதி நாங்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை. சரி சார், தொடர்ந்து பேசலாம். திரு ராமன் சார், பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடலன்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கும் கிட்டத்தட்ட அதே சேம் காரணங்கள் தான் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை? அதாவது இடைத்தேர்தல் என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆளுங்கட்சியாக வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இடைத்தேர்தலில் 90% வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அதே மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து இடைத்தேர்தல் வரும்போது அந்த ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ரெண்டு கட்சியிலுமே உள்ள ஒரு நிலைப்பாடு தான். இன்னைக்கு ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஏன் அவங்க இது பண்ணாங்கன்னா, எப்படி இருந்தாலும் என்ன ஒரு எனக்கு ஒரு வருத்தம்னா, எல்லா கட்சியுமே ஈரோடு கிழக்கு தேர்தல் நின்று இருந்தாங்கன்னா அந்த தொகுதி ஒரு இடைத்தேர்தல் வந்து திருவிழா மாதிரி, தீபாவளி பண்டிகை, கேரளா மக்கள் ஓணம் பண்டிகை, இது மாதிரி அந்த இடைத்தேர்தலில் வந்து ஒரு பெரிய தேர்தல் திருவிழான ஒரு நிலைப்பாடாக இருந்திருக்கும். பட் தேர்தல் திருவிழாவில் வந்து இப்போ எல்லா கட்சிகளுமே நான் நிற்கலன்னு சொல்கிறாங்க. ஏன் அதில் நிற்கலைன்னா, இந்த தேர்தலை சந்தித்தால் எதிர்கட்சிகளுக்கு ஜனநாயகம் என்பதை பார்க்க முடியாது. முழுக்க அந்த தேர்தலில் வந்து ஒரு பணநாயகத்தை தான் பாதை. சார், நம்ம மறுபடியும் பேசுவோம், ஒரு நிமிஷம். இப்போ பேசுங்க சார், பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க சார். ஜனநாயகத்துக்கு தான் பாதை போடுமே என்பதை தவிர்த்து உண்மையான ஜனநாயகத்துக்கு அங்கே வழி இல்லை. காரணம் என்னவென்றால், ஆளுங்கட்சி வந்து பணபலம், படைபலம், அரசு இயந்திர பலம், 3 in 1, ஆடியோ அண்ட் வீடியோ, அந்த மாதிரி வந்து 3 in 1 அங்கே நிலைப்பாடு உருவாகும். அப்படி இருக்கின்ற போது எதிர்கட்சிகளுக்கு என்னதான் நீங்கள் உண்மையாக மக்கள்கிட்ட வந்து நிலைப்பாட சொன்னாலும், மக்கள் வந்து அந்த ஆளுங்கட்சியுடைய இயந்திரத்துக்கும் அங்கே அமைச்சர்கள் மண்டலத்து எல்லாருமே அங்கே முகாம் போடுவாங்க. அந்த நிலைப்பாடாக வருகின்ற போது ஏற்கனவே கடந்த நம்ம அங்கே இடையோடு கிழக்கு தேர்தலில் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலையோடு என்ன சொன்னார், இவ்வளோ மோசமாக தமிழகத்தில் திராவிட கட்சிகள் ஜெயிக்கிறதுக்காக இடைத்தேர்தலில் பணம் மழையை கொண்டு கொட்டுகின்றார்கள், கிஃப்ட் கொடுக்குறாங்க, பரிசு பொருள் கொடுக்குறாங்க, இப்படி வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணி இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி நீங்கள் ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் உண்மையான ஜனநாயகத்துக்கு என்ன கேள்விக்குறி. ஆகவே மக்கள் இது போன்ற அந்த இலவசங்களை, கிஃப்ட் பொருட்களை வாங்கி தவிர்க்கணும். ஜனநாயக ரீதியாக யார் உங்களுக்கு ஆக்டு, யார் ஃபேக்ட் என்பது இங்கே தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இத்தகைய சூழ்நிலையை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளுக்கும் ஜனநாயகம் என்ற போர்வையில் அவர்கள் ஆளுங்கட்சி ஆகினா முழுக்க பணநாயகத்தை வச்சு தான் பாதப்படுறது. அப்படி பணநாயகத்தை வச்சு பாதப்படும் எதிர்கட்சி அங்கே என்ன வேலை? எதிர்கட்சி நிற்க முடியாது. ஆகவே ஈரோடு கிழக்கு எதிர்கட்சிகள் நிற்காத காரணத்தினால் பணம் மழை பொழியவில்லை. இது வந்து மக்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்குது, நமக்கே வருத்தம் இருக்கலாம். பாருங்க, என்னடா ஒரு இடைத்தேர்தல் வந்தால் கட்சிக்காரங்க போவாங்க, செலவு பண்ணுவாங்க, ஏகப்பட்ட பணத்தை போட்டு பண்ணுவாங்க. இப்போ அமைச்சர்களும் மாவட்ட செயலர்களும் அந்த உள்ளாட்சி தலைவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு இப்போ ஜனங்கள்கிட்ட இவங்க ஆளுங்கட்சி நினைப்பாங்க, எப்படி இருந்தால் அங்கே அப்பா ஜெயிக்க போகிறாங்க. பொதுவாக அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து சொல்றது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி திமுக அரசு மேலே இருக்குன்னு சொல்றாங்க. அதை இந்த தேர்தல் அவங்க சோதிச்சு பார்த்துட வேண்டியதானே? அப்படி வந்து தேர்தலில் நிற்காமலே வந்து விலகிறது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கு? தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் காமராஜரும் ராஜாஜியும் அம்பிகாவதி அமராவதியும் போன்று இருந்தார்கள். அப்படிப்பட்ட 2 தேசிய தலைவர்களையே கிரிமினல் நரித்தந்திரங்களை பயன்படுத்தி திமுக திராவிட கட்சி அன்னைக்கு உடைத்தன. தனித்தனியும் நிற்க வச்சாங்க. ராஜாஜி திமுக கூட்டணி போனாரா இல்லையா? அன்னைக்கு அதே திமுக கூட்டணி போகும்போது என்ன சொன்னார், ஐயா தயவு செய்து திமுக வரவிடாதீங்கன்னு சொன்னாங்களே இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து 2 திராவிட கட்சிகளும் மக்கள் இந்த மாதிரி பொய்யா சொல்லி ஏமாற்றக்கூடியவர்கள் மிகப்பெரிய வல்லமை மிக்கவர்கள். ஆகவே தான் இந்த பிரச்சனைகள் வருது சார். சரி சார், தொடர்ந்து பேசலாம். திரு மதிவாணன் சார், தொடர்ந்து எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டிற்கு உங்களுடைய பதில் என்ன சார்? அனைவருக்கும் வணக்கம். அதாவது
ஆட தெரியாதவங்க வந்து மேடை கோணலா இருக்குதுன்னு சொன்ன மாதிரி இருக்குது. அண்ணன் சமரசன் அண்ணன் பேசுனதும் ராமன் பேசுனதும் கேட்கும்போது, அதாவது 10 தோல்வி பழனிசாமி 11வது ஒரு தோல்விய சந்திக்க வேண்டாம், அப்படி ஒருவேளை நம்ம சந்திச்சா டெபாசிட் இழக்க நேரிடும் அப்படின்ற பயத்துல ஒரு தேர்தலை புறக்கணிச்சிருக்க. சரி, தான் மட்டும் புறக்கணிச்சா எப்படி? தன்னுடைய மறைமுக கூட்டாளிகள், நேரடி கூட்டாளிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. வழக்கமா இந்த அண்ணாமலை என்ன சொல்லுவாரு, நான் வளர்ந்துட்டேன்னு சொல்லுவாரு. வளர்ந்தவர் ஏன் திடீர்னு தேர்தலை புறக்கணிச்சு போறாருன்னு கேட்டா இல்லாத கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அண்ணன் ராமன் வந்து ஒரு விஷயத்தை உணரணும். இந்தியாவில் வந்து அதிகப்படியான ஊழல் நடந்ததா சொல்லப்பட்ட மாநிலம் கர்நாடகா. 40% கமிஷன் ஊழல் எப்படி நீங்க பேச சார்? தமிழ்நாட்டில் ஆட்சியா நடக்குது முழுக்க இன்னைக்கு தமிழ்நாடு ஒரே ஒரு அண்ணன் தமிழ் இல்ல சார், எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்காக இல்ல, இணையத்துல பேசுறாரு. முதல் சுற்று கருத்து அடுத்த கூட பேச முடியாது. பேசுங்க பாத்துங்க, பேசுங்க பேசணும்னா பேசுங்க சார், பேசுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மதிவாணன் சார் தொடர்ந்து பேசுங்க. பேசணும்ல, பேசுங்க மதிவாணன் சார், தொடர்ந்து பேசுங்க. அதான் சொல்றேன். அதாவது 40% கமிஷன் வாங்கி ஒப்பந்ததாரர்கள் போய் தற்கொலை பண்ணி சேர்த்து சார், இதுக்கு நான் தேர்தல் வந்து வரேன். மொத்தமா தேர்தல்ல மக்கள் உங்களை புறக்கணிச்ச நீங்க வந்து மத்த சப்ஜெக்ட்லாம் பேசக்கூடாது. முடிஞ்சா நில்லுங்க. தோல்வி பயத்துல ஓடிட்டேன்னா தோல்வி பயத்துல ஓடிட்டேன்னு சொல்லுங்க. இல்ல சார், போன தடவை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் பொழுது பல்வேறு, அதாவது திருமங்கலம் ஃபார்முலா மாதிரி புதுசா ஒரு ஃபார்முலா பட்டி வைத்து மக்கள் அடைச்சு வச்சு அவங்களுக்கு பணம் கொடுத்து எடப்பாடி அவர்கள், பழனிசாமி அவர்களுடைய அந்த பிரச்சாரத்துக்கே மக்களை போக விடாம பண்ணியாச்சு திமுக அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இருந்தது. ரங்கநாதன், அவங்க 2 பேரும் பேசும்போது நீங்க குறுக்கிட்டே பேசல. நான் ஆரம்பிச்ச 1.5 நிமிஷத்துல குறுக்கிட்டா என்ன அர்த்தம்? இல்ல, அவங்ககிட்ட நான் கேள்வி வச்சிருந்தேன். இருங்க இருங்க, முதல்ல ஒரு 2-3 நிமிஷமாவது எங்க கருத்தை சொல்லுங்க. கேட்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் கேள்விகளா பதில் சொல்ல தயாரா தான் இருக்கேன். சொல்லுங்க சார். சரிங்களா? ஓகே. அதாவது நீங்க சொல்ற மாதிரி என்னது ஈரோடு ஃபார்முலாவா அப்படின்னா என்னதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஆர்கே நகர் பை எலெக்ஷன் ஒண்ணு நடந்தது இல்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? அந்த தேர்தலை நிறுத்தினாங்களே, ஞாபகம் இருக்குதா? எதுக்காக அந்த தேர்தல் நிறுத்தினாங்க? அதிகப்படியான பணப்பட்டுவாடா நடத்தப்பட்டதுன்னு சொல்லி அந்த தேர்தலை நிறுத்தினாங்க. அப்ப நான் அந்த தேர்தல்ல வந்து ஒரு வேட்பாளர். சரிங்களா? ஓகே. எனக்கு தெரியும் என்ன கதைக்கா இந்த தேர்தல் நிறுத்தினாங்கன்ட்டு. நான் என்ன கேக்குறேன்னா, இன்னைக்கு ஈரோட்ல அந்த மாதிரி நீங்க இவரு சொன்னார், அவர் சொன்னார், அந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா அப்படின்னு சொன்னா, இந்த தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் நடத்தல சார். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துது. சரி சார். இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தை மசோதான்னு ஒண்ணு கொண்டு வந்து இந்த ஆணையரை நியமிச்சது யாரு சார்? இந்த பிரதமர் மோடி தானே. பிஜேபியோட கட்டுப்பட்டதுன்னா இந்திய தேர்தல் ஆணையம் இயங்குது. பிஜேபி சுதந்திரமான இயக்கம். தேர்தல் ஆணையர் இருக்க வர இதுக்கு முன்னாடி இந்திய தேர்தல் ஆணையரை யாரெல்லாம் நியமிப்பாங்க? உச்ச நீதிமன்ற நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர். ஆனா இந்த மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே தேர்தல் ஆணையர் நியமன மசோதான்னு ஒண்ணு கொண்டு வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி எடுத்துட்டு, சரிங்களா? ஆமாம், நியமிச்சீங்கல்ல, அந்த ஆணையர் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்காரு? நீங்க நியாயமான உத்தமனா இருந்தா போய் அப்ப சொல்லுங்க, சொல்லி அது தப்புன்னு சொல்லி தேர்தல் நிறுத்த வேண்டியதானே. நீங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தல் சொல்றீங்க, வேலூர்லயுமே கொண்டு இதே மாதிரி 2019 வந்து ஒரு வாட்டி வேலூர் தொகுதியிலே தேர்தல் நிறுத்தப்பட்டது. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் மறந்துக்கலாம் பேசல ரங்கநாதன். சரிங்களா? ஏன் ஈஸியா கடந்து போறீங்க? நான் தான் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்குள்ளேயே ஏன் பதில்? இல்ல சார், நீங்க சொன்னீங்கன்னா ஞாபகப்படுத்த விரும்புறேன் சார். வேலூர்லயே அந்த மாதிரி நடந்ததுன்னு ஞாபகப்படுத்த. எதிர்கேள்வி கேளுங்க, நாங்க கேள்வி வேணாம்னு சொல்ல. சரி, ஓகே. சரிங்களா? அப்படி ஏன்னா உதாரணம் சொல்லினே போனா 1 லட்சம் உதாரணம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க ஒண்ணு சொல்லுங்க, அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அது உங்க கருத்து, இது என் கருத்து. சரிங்களா? அப்படி அந்த ஒரு தேர்தலை நிறுத்தின மாதிரி இந்த தேர்தல் நீங்க நிறுத்திருக்கலாமே சொல்ல வர. புரியுது. அப்ப நிறுத்த முடியலன்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க சொல்ற குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு. சரி, ஓகே சார். தோல்வி பயத்துக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா, டெபாசிட் பறி போயிடுன்ற பயத்துக்காக என்ன பண்றீங்கன்னா, நீங்க கதை சொல்றீங்க. புரியுது சார். ஓகே. தேடி தேடி அதுக்கு ஒரு கால் வச்சு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சார், தொடர்ந்து பேசலாம். அதிமுகவோ இல்ல பிஜேபி ஒரு விஷயத்தை உணரணும் சார். உங்களை மக்கள் புறக்கணிச்சிரும், நீண்ட நாள் ஆயிடுச்சு.
சார், சரிங்களா? உங்களை 10 வருஷம் திமுக மக்கள் வுக்கு புறக்கணிச்சாங்க. எடப்பாடிக்கு தகவல்லாம் நீங்க ஜெயிச்சீங்க. நீங்க ஒண்ணும் மக்களுடைய ஆதரவு பெற்று ஜெயிக்கல. வர. 10 ஆண்டு காலம் வர ராமன் சார். அதிமுக உங்களை ராமன் சார் ராமன் சார் எதிர்க்கட்சி வருஷம் முதல் சுற்று அவர் கருத்தை நம்ம வாங்கிக்கலாம், அப்புறம் நம்ம பேசலாம். ம் வசதி எப்படி? நான் ரொம்ப பேச மாட்டேன் ராமன். சரி ஓகே சார். பேசுனீங்கன்னா அடுத்த ரவுண்ட் ஒரு லைன் பேச முடியும். சரி ஓகே மதிவாணன் சார். என்ன வேணா சொல்லுங்க, நான் பேச விட மாட்டேன். சரி மதிவாணன் சார், மறுபடியும் வரேன். பேசலாம். நான் மறுபடியும் வரேன் உங்ககிட்ட. அடுத்த சுற்றுல பேசலாம். அடுத்து அவங்க ரங்கநாதன், சொல்லி முடிங்க. முடியல ரங்கநாதன், ஒரு நிமிஷம் இருங்க. அவரே அதை பாதி குறுக்கிட்டாரு. சரி நிறைவு செய்யுங்க. இன்னொரு விருந்தினர் பேச வேண்டியிருக்கு. சொல்லுங்க, நிறைவு செய்யுங்க. அதாவது தேர்தல்னா மக்கள் கிட்ட போகணும் சார். ம் நீங்க சொல்ற கருத்து, நீங்க சொல்ற கதை எல்லாம் மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையான்னு பாக்கணும். ம் அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த உணரணும். ஓகே. 2019 அங்க எவ்வளவு ஓட்டு வாங்குச்சு, 2021 யுவராஜ் நிக்கும் போது எவ்வளவு ஓட்டு வாங்குச்சு, தென்னரசு நிக்கும் போது எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க, இப்ப 2024 நாடாளுமன்ற பொது தேர்தல் வந்தது பாத்தீங்களா? ஆமா. அதுல போய் எடுத்து பாருங்க, அதிமுக ஓட்டு இன்னும் குறைஞ்சிருக்கும். 38,000 ஓட்டு தான் வாங்குச்சு அந்த தொகுதியில. ஓகே. சோ பொது தேர்தல் வந்தாலும் அதிமுக குறையும், இடைத்தேர்தல் வந்தாலும் அதிமுக குறையும். ஏன் காரணம்னா மக்களுக்கான குரல் கொடுக்கணும். ஒரு கட்சி எதிர்கட்சியா இருக்குதுன்னு ராமன் சார், மக்கள் வந்து நிராகரிச்சுட்டாங்கன்றத உங்களுடைய கருத்தா இருக்கு. மக்கள் நிராகரிச்சுட்டாங்க அந்த கட்சிகளை, சேரணும் அந்த கட்சிகள் கருத்து போய் சேரணும், அந்த கட்சிகள் வந்து மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. கருத்து போய் சேரணும். நீங்க என்ன போய் போய் கருத்து இது கருத்து அது. ஓகே ஓகே உங்க ஆட்சியில சரி ஓகே சார். வர மதிவாணன் சார், பார்த்திபன் சார் பேச வேண்டியிருக்கு. நம்ம அடுத்த சுற்றுல நம்ம மறுபடியும் வரேன் சார். மிஸ்டர் ராமன் பேசுறது கேட்டுட்டு பதில் பேசுங்க. சரி ஓகே சார், நம்ம பேசியாச்சு. மதிவாணன் சார் ஒரே ஒரு நிமிஷம், நான் இந்த பார்த்திபன் சார் பேச அடுத்த சுற்றுல நம்ம கண்டிப்பா நேரம் கொடுக்குறேன். சொல்லுங்க திரு பார்த்திபன், உங்களுடைய ஒரு அரசியல் விமர்சகரா ஒட்டுமொத்தமா இந்த கட்சிகள் தேர்தலை புறக்கணிச்சதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணன் சமரச அண்ணன் அவர்கள் வந்து சொல்லையில சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்ல நடந்த தேர்தலில் வந்து வால்மீகி அவர்களுக்கு பதிலாக அருணகிரி அவர்களுக்கு வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து கேட்டுக்கொண்டாங்க. அதன் அடிப்படையில் ஒரு பரஸ்பர உறவு அங்கே ஏற்பட்டுச்சு. இதே போல் 1952 ராஜாஜி வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுறார். 54 அவர் வந்து ராஜினாமா செய்யக்கூடிய நிலவரம் வரையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருக்கிறார். அப்போ அவர் வந்து அப்போ எம்எல்சி இருக்குது, மேல் சபை இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் முதலமைச்சர் பதவி ஏற்கணும் அப்படிங்கையில் மேல் சபை உறுப்பினர் ஆகி பதவி ஏற்கையில் அவர் வந்து நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாத்தான் முதல்வராகும்னு சொல்லி குடியாத்தத்தில் 1954 இடைத்தேர்தல் நடக்குது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா அவருடைய தலைமையில் இயங்குது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அங்கே வேட்பாளர் போட்டியிடலை, கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வேட்பாளர் போட்டியிட்டார். அப்போ பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வெற்றி பெற்று வந்ததற்கு பின்னாலே அண்ணா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய வார்த்தையை சொன்னார். அதாவது என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, குலாலனே குலக்குழுந்தே வருக வருகனர். அது ஏன் அவர் சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து இந்த குலக்கல்வி திட்டம் இருந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் ராஜாஜி வந்து ராஜினாமா செய்யக்கூடிய காலம். இந்த மாதிரியான ஒரு பரஸ்பர உறவுகள்லாம் வந்து இருந்ததெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் இருந்திருக்கு. இதை தாண்டி இப்போ இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறது மாட்டம் ஒரு மாயை இருப்பதை போன்ற ஒரு பிம்பத்தை வந்து இப்போ உருவாக்குறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது திரு அவர் நம்ம தினகரன் இருக்கார் இல்லையா, டிடிவி தினகரன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இது பண்ணலாம். அது இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட 12க்கு மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுச்சு. ஆளுகிற கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அமைச்சர்களும் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அங்கங்கே பணியாற்றினாலும் கூட கிட்டத்தட்ட சரியாக இருக்கும் சொன்னால் 14 சட்டமன்ற தொகுதி என்று நினைக்கிறேன். இந்த தொகுதிகளிலே திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வெற்றி பெற்றது? அடுத்து ஒரு 6 மாத காலங்கள், ஓராண்டு காலங்களிலே தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து அதிமுக ஒரு ஆட்சியை காப்பாற்றும் விதமாக மக்கள் ஒரு 9 தொகுதிக்கான ஓட்டுகளை 9 போட்டாங்க. அதாவது ஆளுகிற கட்சி இருக்கின்ற பொழுது ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் அப்படிங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகம் சரியா செயல்பட்டு இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா?
இல்ல அதிமுக செயல்பட்டு இருந்தா எப்படி எல்லா தொகுதியிலையும் வந்துடும் அந்த கருத்து தவறு. திராவிட மொத்தமாவே ஒரு மக்களுடைய மனப்பான்மை என்ன? நீங்க என்னை ஒரு விஷயத்துல உள்வாங்குறீங்கன்னா என்னுடைய மன ரீதியான ஓட்டத்துல இருந்தாத்தே என்னை நீங்க உங்களுக்கு ஆதரவாளரை மாற்ற முடியும். அது மாதிரி இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதோ சொல்லுவாங்க, கிராமங்கள்ல சொல்லுவாங்க, ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுல ஒளிஞ்சான்னு சொல்லுவாங்க. இல்ல சார், நம்ம போன இடைத்தேர்தல்களை பார்த்திருக்கோம் இல்ல சார், நம்ம எப்படி அந்த மொத்த அமைச்சர்களையும் அங்க இறக்குறது இல்ல சார். அதாவதுங்க அவங்க பண்ணும்போது இடைத்தேர்தல் வந்துட்டாவே ஒவ்வொரு மாவட்டம் அந்த மாவட்டம் சார்ந்த அமைச்சருக்குன்னு ஒரு இது எல்லாமே இருக்கு. எல்லா மாநிலங்களிலுமே அகில இந்திய அளவில் இருக்கு. தமிழ்நாட்டிலையும் விதிவிலக்கு இல்ல இருக்கிறதா. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா அவருக்குன்னு ஒரு வாக்கு, இதெல்லாம் ஒட்டுமொத்தமா அது இல்ல அப்படின்ற மாதிரி புறக்கணிங்க அதே தவறு, இந்த எண்ணமே தவறுன்ற மாதிரியான விஷயத்தை பதிவு இல்லைங்க. அதாவதுங்க வெற்றியோ தோல்வியோங்க, நீங்க பேச்சுக்கள்லையும் எழுத்துக்கள்லையும் பத்திரிகைகளையும் தொலைக்காட்சியிலையும் ஆணைய குதிரை ஆக்குறேன் குதிரை ஆணை ஆக்குறோம் எல்லாம் சொல்லிவிட்டு போர்க்களத்துக்கு வரையில இல்ல இல்ல நாங்க இவங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க, அதனால நாங்க மக்களை நீங்க சந்திங்க. அது இடைத்தேர்தலோ பொது தேர்தலோ மக்களை ஒரு பிரதான கட்சி தானே. கிட்டத்தட்ட ஒரு 10-25 ஆண்டு தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல ஆளுகிற கட்சியா இருந்ததானே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க ஏன் போட்டியிடுங்க? ஈரோடு பெரியார் பிறந்த மண்ணு, திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பேர் தாங்கி இருக்குல்ல. நீங்க போட்டியிடுங்க, என்ன ஓட்டு மக்கள் மத்தியில வாங்க. அப்ப மக்களை விலைக்கு வாங்கிடுறாங்க, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னா எல்லா இடைத்தேர்தலையுமே ஆளுகிற கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கா? எதிர்கட்சி வெற்றி பெற்ற வரலாறு இல்லையா? 1-2 விதிவிலக்குகள் தான் இருக்கு. அதனால மக்களை மக்களை குறை சொல்லிக்கிட்டு ஆளுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைக்கு விழுகக்கூடிய ஓட்டுகள் தான். அதனால சாதனைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதிகமான அளவுக்கு மக்களுக்கான தேவையில்லை கருத்து சொன்னாங்க. அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்னொரு தோல்வியை அவங்க சந்திச்சாங்க அப்படின்னா அது வரக்கூடிய அடுத்த தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தலில் இன்னும் ஒரு தோல்வியை சொல்றேன், இன்னும் ஒரு தோல்வியை சந்திச்சா அது அடுத்த தோல்வியா இருந்தாலும் ஏங்க தோல்வியா இருந்தாலும் வெற்றியா இருந்தாலும் ஒரு கட்சி இதுங்க, ஒரு கட்சி அப்படின்னா அந்த கட்சி இப்ப அப்புறம் நீங்க நான் பொது தேர்தல் அப்ப நாங்க அரசியல் விமர்சனம் பண்ணிக்கிறோம், அரசியலை பத்தி பேசுறோம், பொது தேர்தல் வரட்டும் அந்த நேரத்துல நாங்க கருத்து சொல்றோம்ங்கிற அடிப்படையில் இப்ப ஒதுங்கிடுவாங்களா அவங்க? இது என்ன இதுல ஒண்ணுமே புரியல. நீங்க நில்லுங்க, வேட்பாளர் அறிவிங்க. ஈரோட்ல இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க, நீங்க நில்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக பொறுத்தளவுக்கு அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கு. அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொள்கை கேட்பு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அதனால இரண்டையும் ஒரு சமமா தான் நம்ம பார்க்கணும். ஆனா பாரதிய ஜனதா கட்சி இந்த நிமிஷம் வரை கடுமையான இது கவர்னரை வச்சு தமிழ்நாடு அரசை குறை கூறுறது, தமிழ்நாடு முதலமைச்சரையே குறை கூறக்கூடிய அளவுக்கான வேலைப்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஆட்சிக்கு வரப்போறோம்ங்கிறாங்க, எங்க கட்சி வளர்ந்துருக்குங்கிறாங்க, பல நன்மைகள் செய்யறோம்ங்கிறாங்க. நீங்க களத்துக்கு வாங்க. ஈரோட்டில் பாரதிய ஜனதா கட்சி மூலமா வேட்பாளர் நிப்பாட்டுங்க. நீங்களும் மத்திய அமைச்சர்களை கொண்டு தொகுதிகளில் வேலை செய்யுங்க. யார் தடுக்கிறாங்களா வேணாம்ங்கிறாங்களா? மக்களை சந்திங்க சார். நீங்க சும்மா நம்ம ஒரு வரி தீர்மானமா 2 வரி தீர்மானமா மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முடிவெடுத்தோம், மத்திய குழுவில் முடிவெடுத்தங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடாது சார். நீங்க தேர்தலை சந்திக்கணும். இடைத்தேர்தல் இப்ப 10 மாத காலத்துல நீங்க சந்திங்க. திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்ன ஓட்டு வங்கி இருக்குன்னு வரும்ல. நீங்க அப்புறமேலு அண்ணன் போன தடவையே மரியாதைக்குரிய மறைந்த இளங்கோவன் அவர்கள் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஓட்டுகள்ல வெற்றி பெற்றார். இப்ப அதை விட தாண்டி ஓட்டு பெற்றா என்ன சொல்லுவாங்க? நாங்க தேர்தலில் புறக்கணிச்சுட்டோம், அதனால மக்கள் ஓட்டு போட்டாங்கிற ஒரு லாஜிக்கை கிரியேட் பண்றதுக்காக இன்னைக்கு செய்யறது சார். வெற்றி நிலைப்படுத்தப்பட்ட ஒன்றாயிருச்சு. ஈரோடு தொகுதியில வெற்றி உங்களுடைய பாயிண்ட் படி பார்க்கும்போது அப்போ மக்கள் அதாவது கட்சிகள் இடைத்தேர்தல் நடக்கும்போது மக்களுக்கு எந்த விதமான இதுவும் கொடுக்கல, பணபலன்களை கொடுக்கலன்னு சொல்றீங்களா சார்? பணம் இது நான் 1977லயே நான் என்னுடைய கிராமத்துல தேர்தல் பூத்து ஏஜெண்டா இருந்தேன். நீங்க இன்னைக்கு நேத்து இல்லைங்க, அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு 45 வருஷமாவே கிராமங்கள்ல தேர்தல் நடந்தா என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா 2 அணி இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் அணியில ஒண்ணு இருக்கும், இல்லைன்னா திமுக இருக்கும். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வெத்தலை பாக்கு மிச்சரு முறுக்கு அதிரசம் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய இதுகளை வச்சுக்கிட்டு 10 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. வாக்காளர் ஓட்டு அடிச்சுட்டு வருவாங்க. வெத்தலை போடுறவங்க வெத்தலை எடுப்பாங்க, மிச்சர் எடுக்கிறவங்க மிச்சர் எடுப்பாங்க, அதிரசம் எடுக்கிறவங்க அதிரசம் எடுப்பாங்க. இதெல்லாம் தமிழ்நாடு முழுவதுமே சார். அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க சார். அதெல்லாம் சார் இலவசம் இல்ல,
ஒரு வாக்காளர்கள் வந்து இந்த எழுத்தாப்புல இருப்பாங்க, ஒரு 20 அடி தான் டிஃபரன்ஸ் இருக்கும் கிராமங்கள்ல. இங்கிட்ட டேபிள் போட்டுருப்பாரு, அவர் ஒரு பழைய பிரசிடண்டா இருப்பாரு, அங்க ஒரு டேபிள் போட்டுக்கிட்டு இருப்பாரு, அப்ப நடைமுறையில் இருக்கிற பிரசிடண்டா இருப்பாரு. ஊர்கள் வந்துங்க உள்ளாட்சியில பிரிகிறது தாங்க கட்சிகளுக்கான பிரிப்பு. 2 ஊராட்சி மன்ற தலைவர்கள் வலுவா போட்டியில் இருப்பாங்க. ஒரு பக்கம் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு திமுக இருப்பாரு, இன்னொருத்தர் காங்கிரஸா இருப்பாரு. இப்படித்தான் கட்சிகள் வளர்ந்த முறையே தவிர நீங்க வந்து கிராமங்கள்ல எப்படி இருக்கு, ஒருத்தர் ஊராட்சி மன்றத்து 2 பேர் எதிரியா இருந்தாங்கன்னா ஒருத்தர் ஒரு கட்சியில இருப்பாரு, இன்னொருத்தர் ஒரு கட்சியில இருப்பாரு. அதுல இருந்து அப்படியே உருவாக்கப்பட்டதான் கட்சிகள். சரி சார், தொடர்ந்து பேசலாம். திரு சமரசம் சார் பேசலாம் சார். சமரசம் சார், அதாவது இப்போ 2026 தேர்தலுக்கு ஒருவேளை இந்த தேர்தலில் தோல்வியடைந்தால் அது எதிரொலிக்கும் என்பதற்காகவே ஒருவேளை போட்டியிடவில்லை. ஒரு திமுக வந்து அதிக ஓட்டுகளை ஜெயிச்சா கூட நாங்க போட்டியிடல அதனால ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கலாம் அப்படின்றதான் உங்க கருத்தா இருக்குன்னு சொல்லி பார்த்திபன் சொல்றாங்க. எங்க அது அவருடைய கருத்து, அதுக்கு நான் குறை சொல்ல வரேன் இல்ல. இவர் மதிவாணன் அவர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறார். அவர் வயசு அப்படி, அனுபவம் அப்படி, அவருக்கு கிடைச்ச தகவல் அவருக்கு இருக்கிற வேகத்துக்கு அப்படி பேசுறார். பொதுவா அதுவும் இங்க சொல்றார், அவர் பேசினா 1 நிமிஷம் பேச மாட்டீங்க, அது இருந்தாலும் அதற்கு வேற பேசுறார். வேண்டாம், அனுபவம் அறிவு ஆசானாக்கும், அனுபவம் ஆண்டவனாக்கும். தயவு செய்து உங்க கருத்து எது வேணாலும் எடுத்து வைங்க, அதுக்கு முடிந்தவர்கள் பதில் சொல்றாங்க, முடியலன்னா போது பாக்குறாங்க. ஆகையினால இந்த மிரட்டுறது, உருட்டுறது, அதட்டுறது இந்த மாதிரி தயவு செய்து பொது இதுல வேண்டாம், அது உங்க பேருக்கிடும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, இடைத்தேர்தல், இந்த தேர்தல் முடிந்தா ஆட்சி மாறுதா? இல்லை. இந்த தேர்தல் முடிந்தா ஏதாவது லாபம் அந்த மக்களுக்கு கிடைக்குதா? இல்லை. இந்த இடைத்தேர்தல் முடிந்தால் ஏதாவது அரசாங்கத்துக்கு ஒரு புதிய ஒரு உத்வேகம் வரப்போகிறதா? இல்லை. இந்த ஒரு தேர்தல் தி வேஸ்ட். நாங்க என்ன சொல்றோம், எங்களுடைய அப்பவே நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது எங்களை எதிர்த்து யாருமே போரிட முடியாது என்று சொல்ற நேரத்தில் எம்ஜிஆர் வகுத்த வழியை அதை மீறி நாங்களே இப்போ இல்ல சார், தொடர்ந்து காங்கிரஸ் ஒரே ஒரு நிமிஷம் சார், தொடர்ந்து காங்கிரஸ் வந்து போட்டிட்டு வந்தது. இப்போ திமுகவே நேரடியா வந்து வேட்பாளர் இறக்குறாங்க. இந்த சமயத்துல நீங்க வந்து பின்வாங்கிறது அல்லது வந்து புறக்கணிக்கிறதுன்றது மக்கள் மத்தியில் அவங்களுக்கு அதிருப்தி இருக்குன்னு தொடர்ந்து சொல்லிட்டே வரீங்க. அதை நீங்க மெய்ப்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா, அதை நீங்க மிஸ் பண்ற மாதிரி தானே? நாங்க பாருங்க, திமுக 10 வருஷம் 12 வருஷம் முதலமைச்சர் கனவே காணாம இருந்துச்சு, அது உங்களுக்கே தெரியும். இப்ப அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது, ஆளுங்கட்சியா இருக்காங்க, மக்கள் ஆதரிச்சிருக்காங்க, இதுல ஏதாவது ஒரு செய்யலாம், செய்யட்டுமே, என்ன போனது, அதனால என்ன லாபம் அவங்களுக்கு தான் வந்து போகுது, மக்களுக்கு என்ன லாபம் வருது அது சொல்லுங்க. ஒரு இடைத்தேர்தல்ல ஒரு வருஷம் இருக்கும்போது ஐயா சபரசையா வந்து நீண்ட நெடிய அரசியல்வாதி, அவருடைய அனுபவங்கள்லாம் நமக்கு இல்லை. ஆனா ஐயா வந்து எம்ஜிஆர் காலத்துல வந்த ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு எங்க கட்சியுடைய கொள்கைங்கிறார். அடுத்த கட்ட நகர்வுகள்ல அதிமுக அந்த நிலைப்பாடை எடுத்துச்சா? நம்ம தவறா நினைக்க வேணாம். ஐயா வந்து மிகுந்த ஒரு பெரிய அனுபவசாலி, 2 முறை சார் அந்த கொள்கைகள் அந்த அதுபடியான விஷயங்கள் இப்ப ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்றத அவருடைய கருத்தா, பார்த்திபன் அவர்களுடைய கருத்தா இருக்கு அதிமுகல. இல்லைங்க, யாருடைய கருத்தா இருக்கட்டுங்க, அது அவங்க நீங்க ரொட்டிக்கு புட்டதெல்லாம் தடம். எது எப்படி வேணாலும் கடவுள் இல்லைன்னு ஒரு வாரம் பேசலாம், கடவுள் இருக்கிறாருன்னு ஒரு வாரம் பேசலாம், அது வாதமே தவிர ரெண்டுமே நியாயம் அல்ல. எப்ப உண்டுன்னு இருக்குது அப்பவே இல்லைன்னு இருக்குது. கடவுள் இருக்கிறாருன்னு எப்ப பிறந்துச்சோ அன்னைக்கே இல்லைன்னு. அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணுன்னு வந்துச்சு. இதெல்லாம் எல்லாத்திலும் இருக்குது. சமய நெறி, சமூக நெறி, சட்ட நெறி, 3 நெறியிலும் இருக்குது. ஆகவே அது வேறு விஷயம். சரி, அரசியல்ல இதனால் யாருக்கு என்ன லாபம்? கண்டிப்பா பேசலாம் சார். ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியதுக்கு சமரசம் சார். சமரசம் சார், நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து நீங்க மிஸ் பண்ணீங்களான்னு கேட்டிருந்தா, நீங்க பேசிங்க, தொடர்ந்து சொல்லுங்க சார். இல்லைங்க, நண்பர் மதிவானன் ஏதோ கொஞ்சம் வருத்தப்பட்டாரு. அந்த வருத்தப்படக்கூடாது, அது கூட வயசு தான் காரணம். வருத்தப்படுறதுக்கு இளம் வயசு அப்படிதான் இருக்கும். இந்த வயசுல நாங்களும் எப்படி எல்லாம் இருந்தோன்றது எங்களுக்கு ஒவ்வொன்னு நினைச்சு பாக்குறோம். சரி சார், ஓகே, அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம். அப்படியே அவர் மனசை புண்படுத்திருந்தா நான் அது இதை கூட வாபஸ் கூட வாங்கிக்கிறேன். அவர் திருப்தியா இருக்கட்டும், மனசு கெட்டு போக கூடாது. சரி, பொதுவா வந்து அரசியல்ல ஒரு கட்சி செஞ்சுட்டு போனா அடுத்து வரக்கூடிய கட்சி அதை தொடரணும். அது என்ன முன்ன செய்தார்கள், எது விட்டு இருக்குது, அதை என்ன நாம செய்யணும் அப்படிங்கிறது செய்யணும். அது இந்த அரசாங்கம் செய்கிறதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அது பார்க்கணும். நீங்க ஒண்ணு இல்லைங்க,
காந்திபுரத்துக்கு போற வழியில இருக்கின்ற ஒரு புத்துநோய் மருத்துவமனைக்கு அண்ணா பெயர்ல அது கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? அது எத்தனை வருஷம் ஆகி என்ன இருக்குது சார்? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு சார். மதிவாணன் சார் சொன்னது என்னன்னா வந்து இப்போ பொதுவாகவே வந்து இப்போ பாஜக, அதிமுக போன்ற கட்சிகளை வந்து மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க, அதுதான் இதோட உண்மையான விஷயம், புறக்கணிக்க காரணம் அதுதான் அப்படின்னு தான் அவருடைய பாயிண்டா இருக்கு. இல்லைங்க, அது அவருடைய கருத்து, நான் அதுல தலையிடல. அதுக்கு அந்த கருத்து சொல்றதுக்கு நான் அவர் கருத்தை எதுவுமே நான் ஆட்சேபிக்கல. அவர் பேசின துணி, அவர் அதிகாரம் பண்றது அங்க இன்னொருத்தர். இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது உங்ககிட்ட நான் கேட்கிறேன். அல்ல, அது அவர் கருத்து சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குதுங்க. சரி, அது சரியா தப்பான்னு மக்கள் தீர்ப்பு வழங்குறாங்க. நாம அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அவருக்கு என்ன ஓட்டம் எப்படி இருக்குது அதை சொல்றாரு, அவ்வளவுதான். அது அதில் நாம் தலையிட தயாராக இல்லை. அவருடைய அப்படி அவர் குறிப்பெடுத்து பேசணும். பேசினாதான் அவர் ஒரு பேச்ச, நாளைக்கு அவர் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி வரணும், கட்சியில உயர்ந்த நிலைக்கு வரணும். அதை நான் வரவேற்கிறேன். ஓகே சார், ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நான் மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன். திரு மதிவாணன் சார், ஆக்சுவலாக வந்து இப்போ திமுக இது வரைக்கும் எந்த இடைத்தேர்தலையும் புறக்கணிச்சதே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது இல்லையா? அதாவது சார், நீங்க தேர்தல் புறக்கணிப்புன்ற கான்செப்டே இப்ப இத பத்தி பேசல. சரி, அதாவது இந்த 4 வருஷ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி, திராவிட மாடலுடைய ஆட்சி, தளபதியோட ஆட்சி மக்களுக்கான என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு? இப்போ காலை சிற்றுண்டி திட்டமா இருக்கட்டும், இல்ல விடியல் பயணம் திட்டமா இருக்கட்டும், இல்ல மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், இல்ல நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், இல்ல புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், இல்லைன்னா தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், இல்லைன்னா இல்லம் தேடி கல்வியா இருக்கட்டும், இல்ல மக்களை தேடி மருத்துவமா இருக்கட்டும், இல்ல இன்னுயிர் காப்பும் திட்டமா இருக்கட்டும், இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு நேரடியா போய் சேர்ந்திருக்கு. சோ இந்த மக்கள் நல திட்டங்களுக்கான பரிசா மக்கள் திரும்ப எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், என்னன்னா இப்போ தொடர்ச்சியா ஒரு 10 வெற்றின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல அரசியலை பொறுத்த வரைக்கும். நீங்க அதுவும் 100% வெற்றி. 1000 ரூபாய் பாத்தீங்கன்னா நீங்க தகுதி வாய்ந்த குடும்பத்துக்கு தான் கொடுப்போம். நீங்க தேர்தல் வாக்குறுதியில ஒண்ணு சொல்லியிருந்தீங்க, அப்புறம் வந்து மாத்தி சொன்னீங்க, அப்புறம் இப்போதான் வந்து மறுபடியும் விண்ணப்பித்த எல்லோருக்கும் கிடைக்கும், 1.5 வருஷம் இருக்கும்போது இப்போ விண்ணப்பித்த எல்லோருக்கும் கிடைக்கும்னு சொல்றீங்க. இந்த மாதிரியான சில முரண்பாடுகள் இருக்கு இல்லையா? ரெண்டாவது, எதிர்கட்சிகள் சட்டம் ஒழுங்கை பத்தி தொடர்ந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ரங்கநாதன், திரும்பவும் அண்ணன் என்ன மனசு கஷ்டப்பட்டாலும் சரி, எனக்கு வேற வழி இல்ல, இப்படிதான் பேசி ஆகணும்னு என்ன ஒரு கட்டாயத்துக்கு நீங்க நிர்பந்திக்கிறீங்க. ராமன் திரும்ப சொல்ற, இணையத்துல பேசுறாங்க. அண்ணன் வந்து கோவப்படுறாரு. நான் சொல்லிட்டேன் சார், சொல்லிட்டேன். அண்ணனுடைய வயசுக்கு, அண்ணனுடைய அனுபவத்துக்கு அண்ணன் கோவப்படுறாரு. அண்ணன் அதை புரிஞ்சிக்க மாட்டாரு. இப்ப நீங்க, நான் எவ்வளவு அமைதியா இருந்தேன், அண்ணன் குறை சொன்னாரு, நான் கேட்டேனா இல்லையா? அண்ணன் அவருடைய தரப்பு நியாயத்தை சொல்றாரு. சரி, சொல்லுங்க சார். நீங்க ஏன் பொங்குறீங்க? இதை கேட்டா அண்ணன் கோவப்படுறாரு. அண்ணன் அதிகாரத்தோட பேசுறேன், அவரு ஒரு பக்கம் கோவப்படுறாரு. இப்போ நான் சப்ஜெக்டுக்குள்ள பேசணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. நான் என்ன வகையா பேசுறேன், என்ன ஸ்டைல்ல பேசுறேன், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைலு. ரஜினிகாந்துக்கு ஒரு ஸ்டைலு, கமலஹாசனுக்கு ஒரு ஸ்டைலு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல். அதுக்குள்ள நான் வரல. சரி சார், சொல்லுங்க. நான் சொல்ற திட்டங்கள் மக்களை போய் சேர்ந்திருக்கா, இதுதான் நாங்க சொல்றது. சரி, நீங்க ஒரு எதிர்கேள்வி கேக்குறீங்க, இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை இப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்க. நான் என்ன கேக்குறேன், இதுக்கு நான் ரொம்ப சாதாரணமா பதில் சொல்லுவேன் சார். 10 வருஷம் அதிமுக ஆட்சியில இருந்தது சார். சரி, நாங்க 4 வருஷம் ஆட்சியில இருந்திருக்கோம் சார். சரிங்களா? 10 வருஷம் ஆட்சியில இருக்கும்போது அதிமுக தேர்தல் வாக்குறுதியில உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? எல்லாருக்கும் செல்போன் தருவேன்னு சொன்னாங்க, கொடுத்துட்டாங்களா சார்? வைஃபை ஃப்ரீயா கொடுப்பேன்னு சொன்னாங்க, கொடுத்துட்டாங்களா சார்? கோவிட் டெக்ஸ்ல கார் கொடுப்பேன்னு சொன்னாங்க, கொடுத்துட்டாங்களா சார்? எல்லாம் செஞ்சுட்டாங்களா? 10 வருஷம் ஆட்சி முடிஞ்சிட்டு போயிடுச்சு சார். ரங்கநாதன் சார், ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்க 2011 ஆட்சியை கொடுத்துட்டு போகும்போது என்ன நிதி நிலைமை, எத்தனை லட்சம் கோடி கடன், 10 வருஷம் கழிச்சு நீங்க ஆட்சி எங்க கையில கொடுக்கும்போது எத்தனை லட்சம் கோடி கடன், இன்னைக்கு 90 கோடி ஒரு நாளைக்கு வட்டி கட்டுறோம். இது வெள்ளை அறிக்கையா சட்டமன்றத்துல தாக்கப்பட்ட தரவு, இது நான் பேசுறது இல்ல சார். இப்ப நீங்க சொல்றீங்க, இல்ல இப்ப எதிர்கட்சிகள், சேகர்பாபு அவர்கள் சொல்றாங்க, எதிர்கட்சிகள்லாம் வந்து புறக்கணிச்சது காரணம் வந்து டெபாசிட் போயிருன்ற பயன்றாங்க. இப்ப திமுக அன்னைக்கு புறக்கணிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நீங்க தெளிவா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப நான் தெளிவா தான் நாங்களும் பேசுறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு தேர்தல் எப்படி அணுகுது, திமுக ஒரு தேர்தல் எப்படி அணுகுது, ரெண்டுத்தையும் நீங்க பாக்கணுமா இல்லையா?
நீங்க எப்படி 19 ஒரே தராசுல எப்படி ஒரு ரெண்டுத்தையும் ஒண்ணா வைக்க முடியும்? இல்ல ஓகே, கேள்வி உங்ககிட்ட தான் வைக்கிறேன், நீங்க தான் பதில் சொல்லணும் அதுக்காக. அதுதான் ரங்கநாதன். அதாவது கேள்வி வந்து டஃபா கேட்டா நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப டஃப்பான கேள்வியா தெரியல. அப்புறம் அண்ணன் சமரசம் வந்து இதுக்கு கோபப்பட போறாரு. அதுக்கு சொல்ல வரல. இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு. இந்த இடைத்தேர்தல்ல நீங்க சொன்ன மாதிரி நீங்க கூட முதல் சுற்றுல சொன்னீங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு என்னவோ சொன்னீங்க. அதை நான் என் வாயால் சொல்ல விரும்பல. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, வாங்க மக்கள் மன்றத்துல சொல்லுங்க, மக்கள் முடிவு பண்ணட்டும் யாரு வேணும் யாரு வேணாம்னு சொல்லிட்டு. சரி சார், நீங்க மக்கள் வந்து 4 வருஷ சாதனைகளை நான் சொல்றேன் சார். அதுக்கப்புறம் நான் கேக்குற ஒரு விஷயம், இந்த நிமிஷம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோ இல்ல பாஜகவோ இல்ல அண்ணாமலை யாரோ ஒருத்தர் கேள்வி கேக்குறேன்னா எளிய முறைதான் ஒரு சட்டமன்ற மரபு மீறி ஒரு ஆளுநர் செயல்படுறாரு சார். கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுக்க தயாரா இருக்காங்களா சார்? என்னோட எளிமையான கேள்வி. யூஜிசில சரி யூஜிஎஸ்சில ஒட்டுமொத்தமா மாநில உரிமையை பறிக்கிறாங்க. நம்மளுடைய மாநில நாளைக்கு இன்னைக்கு திமுக இருக்குது, நாளைக்கு திமுக இருக்குது, இல்ல யாரோ இருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், ஒட்டுமொத்தமா மாநில உரிமையை பறிச்சு ஆளுநரே ஒரு ஆளை போடுவாரு யூஜிசில. அப்படி ஒரு கட்டம் வரும்போது அதை இங்க இருக்க எதிர்கட்சி என்ன செயல்பட்டுச்சு? சரி சார், கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். ஒரு நிமிஷம் செகண்ட் சொல்லிடுறேன், ஒரு செகண்ட் சொல்லிட்டு போயிருக்கேன். இதே நாங்க எதிர்கட்சியா இருக்கும் போது, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருக்கும் போது, தளபதி எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது சிஏஏ சட்டத்தை எதிர்த்து என்ஆர்சி என்பிஆர் சட்டங்களை எதிர்த்து எதிர்கட்சியா இருந்து ஆளுநருக்கு எதிராக ஆளுநர் அன்னைக்கு ஆளுங்கட்சியா அதிமுக இருக்கும் போது ஆளுநர் நான் போயிட்டு பார்வையிட போறேன்னு சொல்லும் போது ஆளுநர் பார்வையிடக்கூடாது, அது மாநில அரசாங்கோட அதிகாரம் அப்படின்னு கருப்பு கொடி காட்டின கட்சி திமுக. கண்டிப்பா கண்டிப்பா சார். நீங்க எதிர்கட்சியா எங்களுடைய செயல்பாடும் ஆளுங்கட்சியா எங்களுடைய செயல்பாடும் மக்கள் பாக்குறாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். ஆளுங்கட்சியா எப்படி செயல்பட்டீங்க, ஓகே சார், எப்படி செயல்படுறீங்க மக்கள் பாக்குறாங்க. தொடர்ந்து பேசலாம். நீங்க டெபாசிட் இழக்கிறீங்க. ஓகே ஓகே, தொடர்ந்து பேசலாம். சார் ராமன் சார் அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா வந்து மக்கள் நல திட்டங்கள் தொடர்ந்து பண்ணதுனால தைரியமா அவங்க ஃபேஸ் பண்றாங்க மக்களை, மற்ற எதிர்கட்சிகள் வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்றது தான் மதிவாணன் அவர்களுடைய கருத்தார். இவங்க திமுகவுடைய அந்த தேர்தல் மதிவாணன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சியிலும் இப்படி தான் பேசுவார். வந்து அதாவது நாம் என்ன சொல்கிறோம் அவருக்கு வந்து என்னென்னா அவங்க கட்சியில் கொடுத்துற அசைன்மெண்ட்டில் அவர் பேசுகிறாரு. திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் அது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அவங்க செயல்படுறது. அதாவது மக்கள்கிட்ட இல்ல மக்கள்கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஓகே ஓகே, புரிஞ்சிருச்சு. மக்கள்கிட்ட அவங்க என்ன சொல்றாங்க, சொன்ன பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. அவங்க எப்படிலாம் நடிக்கிறாங்க பாருங்க. பெரியார் ஈசன் என்பார் ஆமா, திராவிடம் மண் என்பார் ஆமா, பகுத்தறிவு பகலன் என்பார் ஆமா, பாசிசவாதி என்பார் ஆமா, பொய்யும் புரட்டும் ஊருட்டு விடும் திராவிட கட்சிகளை வீழ்த்த வந்த தேசியத்தை மலரச் செய்யும் தமிழகத்தில் அண்ணாமலை தலைமையில் தாமரை மலரப்போகும் 2026 என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. காரணம் என்றால் அந்த இடைத்தேர்தலில் ஈரோட்டில் தேர்தல் இவர்கள் விடமாட்டார்கள். காரணம் அரசு பலம், பணபலம், படைபலம், கிப்ட், பொன்மலை, மூக்குத்தி, கம்மல் எல்லாமே மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து விசுமான நிலைப்படை உருவாக்குவார்கள். இத்தகைய சூழ்நிலையில் இவர்களை எதிர்த்து ஜெயிக்க முடியுமா? ஆகவே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஊரிட்டு திரட்டு புரட்டு என்றதின் ஒட்டுமொத்த கதாநாயகர்கள் அவர்களே ஜெயித்ததுக்கு நீங்க சொல்றீங்கல்ல ஆளுகிற கட்சிங்கிறதுனால திமுக வந்து வெற்றி பெறணும். அப்ப சமீபத்துல பல மாநிலங்கள் அந்த இடைத்தேர்தலில் வந்து நீங்க பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுச்சு. அப்ப அங்க ஆளுகிற கட்சியெல்லாம் அப்ப நீங்க வந்து வாக்காளர்களுக்கு வந்து பணம் கொடுத்தீங்களா? எத்தனையோ மாநிலங்களில் பாஜக ஆளும் மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடந்திருக்குது. அந்த இடைத்தேர்தல் பல எதிர்கட்சிகளும் ஜெயிச்சிருக்குது. அங்கு ஜனநாயகம் முறைப்படியாக கடைபிடிக்கப்பட்டது. மக்கள் யாரை பிடித்தார்களோ ஓட்டு போட்டுட்டோம். அங்கே பணம் கொடுத்து வாங்கவில்லை. நீங்க ஓட்டு எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன், நீங்க எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்றீங்களே தான் அவங்க சாரதிகள். இவங்க நான் என்ன சொல்றேன், நீங்க ஆளுகிற மாநிலங்கள்ல வந்து தேர்தல்ல நிப்பீங்க, நீங்க ஆளுகிற வாய்ப்பு இல்லாத மாநிலங்கள்ல வந்து தேர்தல் நிக்க மாட்டீங்க. இது என்ன லாஜிக்? அராஜகம் வரும், அக்கிரமங்கள், பணமழை பொழிய வாய்ப்பு எதிர்கட்சிகள் போட்டிட்டா பணமழை பொழிய கண்டிப்பா. மக்கள் இப்ப இவங்க என்ன நினைக்கிற ஈரோடு கலெக்டர் எப்படின்னு ஜனங்க ஓட்டு போட தான் போறாங்க.
அதனால இப்போ வந்து பணமழைக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது. இதே நீங்கள் அதிமுக பாஜக எல்லா கட்சி இவங்களுக்கு ஒர்க் பண்ணி வாக்காளர்கள் அப்பெல்லாம் கொச்சைப்படுத்தி எல்லாம் பேசாதீங்க சார். அதெல்லாம் நீங்க அந்த அளவுக்கு பேசாதீங்க சார். நீங்க ஒரு விஷயம் சார், நீங்க ஆளுகிற மாநிலங்கள்ல மட்டும் தேர்தல்ல போட்டியிடுவீங்க. நீங்க எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல போட்டியிட மாட்டீங்களா? நீங்க போட்டியிடுங்க சார். உங்க பலம் என்னன்னு காமிங்க, உங்க வாக்கு சதவீதம் என்னன்னு காமிங்க. இல்லைன்னா நீங்க பொது தேர்தல் வரையில பெட்டி எடுத்துட்டு வாங்க. பொது தேர்தல் வரையில நீங்க களத்துக்கு வாங்க. அது வரை அமைதியா இருங்க. திமுக செய்கிற மக்கள் நல பணிகளுக்கு ஆதரவா இருங்க. நீங்களே ஜெயிச்சிருங்க. என்ன சார் இது? நீங்க நில்லுங்க. 2026 பாப்போம் சார். 2026 நீங்க பார்க்கணும். அது புரியுதுங்க சார். அதெல்லாம் அது அப்படியே சார். இப்பவே நீங்க இப்பவே உங்களுக்கு பார்க்க முடியல. ஒரு சட்டப்பேரவை தேர்தல் சார், ஒரு சட்டப்பேரவை தேர்தலையே நீங்க எதிர்த்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. நீங்க எப்படி 234 வந்து எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்க போறீங்க? வைத்துக் கொள்ளுங்கள். தமிழகத்தில் அண்ணா திமுக ரெண்டும் திராவிட கட்சிகள் தான். திராவிட இயக்கங்களில் பாரதிய ஜனதா கட்சி மன்னராட்சி அறிவிச்சிட போறாங்களா? என்ன பண்ண போறாங்கன்னு புரியல. மக்களுடைய மனநிலை மாறிக்கு சார். ஊழல் கட்சிகளை இளைஞர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அத்தகைய சூழ்நிலையில் இந்த இடத்தில் என்ன ஊழல் கட்சி? ஊழல் கட்சிங்கிறாரு. அகில இந்திய தலைவராக முன்னுக்கு 500 ரூபாய் கட்ட கொட்டி போட்டு படகத்தை வந்து அவர் வந்து அரசியல் இருந்து பதவி நீக்கம் பண்ணலையா? என்னவோ பெரிய வானத்துல இருந்து குதிச்சு வந்து அப்படியே மக்களுக்கு பணியாற்ற கட்சி மாட்டோம்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. மற்ற கட்சிகளை பூரா குறையா பேசிக்கிட்டு 67க்கு பிறகு இன்னைக்கு ஒரு 2 கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குது. இந்த 2 கட்சியுடைய தொழில் நிறுவனம், மருத்துவ நிறுவனம், கல்வி நிறுவனம் திராவிட முன்னேற்ற கழகம் மரியாதைக்குரிய சொல்லுங்க. சமரசம் சொல்ல வந்தீங்க, கேட்கலீங்களா? ஆடியோவே வரல அவர் பேசுனதெல்லாம். அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா இந்த சாதனைகளை நம்ம நண்பர் மதியம் சொன்னாரு. அவருக்கு நான் பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். குடிக்க கூழ் இல்லாத இடத்துல கொப்பளிக்க பன்னீர் கேட்டானா. அது மாதிரி எது பேசிக், எது நாட்டு மக்களுக்கு செய்யணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, பொங்கலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க நல்லா யோசனை பண்ணி சொல்லணும். நீங்க நாங்க ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன கேட்டீங்க, இப்ப ஏன் அதை செய்ய முடியல? தயவு செய்து எண்ணி பாருங்க. கோபம் வரக்கூடாது, யோசனை பண்ணணும். இதுக்கு இப்படின்ட்டு நீங்க கடனை பற்றி சொன்னீங்க. எத்தனை வருஷம் இருந்து நாங்க எவ்வளவு கடன் வச்சோம், அந்த கடன்ல எவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றணும். ஒரே வருஷத்துல 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை எங்கேயாவது கொண்டு வந்ததா சரித்திரம் இருக்குதா? ஆனா பதில் சொல்லிட்டானா? தாராளமா சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. இது உலக அறிஞ்ச விஷயம் தானே. நீங்க வெறும் அப்ரூவல் வாங்கிட்டு வந்தா காலேஜ் வந்துடாதுண்ணா. கட்டுமான வேணும், வயசுல மூத்தவரு வேணும். எத்தனை பில்டிங் கட்டிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். இல்லைங்க, நான் கட்டினதெல்லாம் இப்ப நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி 11 கல்லூரிக்கு பத்தி பேசுனீங்கல்ல, அந்த 11 கல்லூரி பத்தி சொல்லுங்க. இல்லைங்க, அந்த 11 எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங் கட்டிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். எந்த கல்லூரி கட்டல? எல்லா கல்லூரியுமே கட்டல, அனுமதி வாங்க நிக்குது. இந்த வரல. நீங்க இந்த கதையே விடாதீங்க. மக்கள் இன்னும் வரலனா எய்ம்ஸ் ஒண்ணுதான். அது எய்ம்ஸ் நமக்கு இல்ல, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்த்து செய்யற வேலை. அதுல நீங்க தான் சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னீங்களா பண்ணுங்க, சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னீங்களா பண்ணுங்க. அமைதியா இரு, நீ சொன்னீங்க ராமன் பெரியவங்க பேசுறாங்க, அமைதியா இரு சார். உரிமையில பேசலாம் சார். நீங்க சொல்லுங்க எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங் கட்டினீங்க? இல்லைங்க, இது பாருங்க, தயவு செய்து எய்ம்ஸ் ஒண்ணு வச்சுக்கின்னு பேசாதீங்க. எய்ம்ஸ் நாங்க வாங்கிட்டோம், அதை நீங்க செய்ய வேண்டும், உங்க கடமை. ஆட்சி மாறுறது எந்த நேரம் மாறும். ஓகே ஓகே சமரசமையா, நான் மறுபடியும் உங்ககிட்ட வர. மதிவாளன் சார் உங்ககிட்ட நான் மறுபடியும் வரேன். இங்க அரங்கில நிறைவு கருத்து வாங்கிட்டு நான் மறுபடியும் உங்ககிட்ட வந்துடுறேன். சமரசமையா ஓகே. கல்லூரியிலும் சேர்த்தால் 7.5% உள்ஒதுக்கீடு. எல்லா ஏழைகள் எளியவர்கள் டாக்டர் நாங்க உங்களால் ஒரு திட்டம் சொல்ல முடியுமா? ஓகே சார், ஓகே, நான் மறுபடியும் வரேன் சார். நான் ஒரு மறுபடியும் உங்ககிட்ட வரேன். சமரசமையா நான் வரேன். சரி பார்த்து சரி ஓகே சமரசம் சார், நான் மறுபடியும் வரேன் உங்ககிட்ட. நாங்கள் பேசிட்டு இருந்தோம், நான் பாதியிலே நான் உங்ககிட்ட வந்துட்டேன். நாங்கள் பார்த்திபன் சாருடைய கருத்தை வாங்க வேண்டியிருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டிற்கு ஒரு என்ன ஒரு பதிலாக இது இருக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மை நிலவரம் என்னவாக இருக்கும்?
அதாவதுங்க சென்ற சட்டப்பேரவை தேர்தலில் மறைந்த திரு இளங்கோவன் அவர்கள் 1,00,000க்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இப்ப அது நடந்ததுக்கு பின்னால பல்வேறுபட்ட நலப்பணிகள் அந்த தொகுதியில தமிழ்நாடு மூலம் பண்ணியிருக்கு. முதலமைச்சருடைய அணுகுமுறை, முதலமைச்சர் வந்து தமிழ்நாடு மக்கள் செய்யறது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த வாக்கு வித்தியாசம் நிச்சயமா கூடும். நீங்க ஈரோட்டுல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடாதது அவங்க வந்து மிகப்பெரிய தோல்வி பயத்துல இருக்கதை முதல்ல காண்பிக்குது. அதற்கு அடுத்த நிலையில பாரதிய ஜனதா கட்சி வரை இந்த நிமிஷம் வரை பல்வேறுபட்ட கருத்துக்களுக்கு வந்து எதிர்முனையா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள மக்களை ஏன் சந்திக்க பயப்படுறாங்க? அவங்களுக்கு தமிழ்நாடு பூரா கட்டமைப்பு இருக்குல்ல. ஒவ்வொரு வார்டுக்கு ஒரு மாவட்ட செயலாளரை போடுங்க, அதிமுகவுல பழைய மந்திரிகளை போடுங்க, பழைய மாவட்ட செயலாளர் போடுங்க, நீங்க தேர்தலை வந்து எதிர்கொள்ளுங்க. இருங்க சார், சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தேர்தல் நடைபெற சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தேர்தல் நடைபெறுவதற்கு தேர்தல் கமிஷன் நல்ல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து தோல்வி என்கின்ற ஒரு 4 எழுத்துக்காக ஒருவரி தீர்மானமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லிக் கொண்டு விளைவுவது என்பது ஈரோடு தொகுதி மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். சரி சார், உங்க நிறைவு கருத்தாவும் நீங்க அந்த பதிவு பண்ணுங்க. இந்த ஒட்டுமொத்தமா அந்த கட்சிகள் புறக்கணிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாங்க தோல்வி பயம், தோல்வி பயம், தோல்வி பயம். திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் சொன்னது உண்மைதான், அவர் சொன்னதா நீங்க. ஆமா, திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான பல்வேறுபட்ட பணிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறதுனால இவங்க எதை கொண்டு போய் குறையா பேச முடியும்? இந்த ஆட்சி மேல இதை செய்யல அதை செய்யல இவங்க வந்து குறையா பேசுறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இப்போ வாக்களிக்கக்கூடியவங்க எல்லாம் 80% பேரு பல்வேறுபட்ட நலப்பணிகளை வந்து அரசின் மூலமா பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்ப போய் இவர் வந்து எதுவுமே செய்யல அப்படிங்கறது வந்து அங்க எடுபடாதுன்றதுனால ஆமா, அதாவது மக்கள்கிட்ட வந்து திராவிட முன்னேற்ற இந்த தொகுதி இல்ல, அடுத்து வரக்கூடிய சட்டப்பேரவை தொகுதியிலையும் 200 தொகுதிகள் மேல வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு முதலமைச்சர் அவர்களும் சொல்லிட்டாங்க, துணை முதலமைச்சர் அவர்களும் சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் கலாய்வு இருக்கிறதுனால இவங்க இதை வந்து இந்த தேர்தலில் ஒதுங்கி வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து இது வந்து எதிரொலிக்குங்கிற அடிப்படையில் பயந்துகிட்டு தான் உங்க கருத்து இருக்கு. நன்றி திரு ராமன் சார், உங்க நிறைவு கருத்தை நீங்க சேர்த்தே பதிவு பண்ணுங்க. அதாவது எதிர்கட்சிகள் நின்றால் டெபாசி இழக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்காரு. சேகர்பாபு அவர்கள் கடந்த 3-4 மாதமாக சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ் சார்பில் திமுக ஆட்சி சார்பில் அவர் தான் எல்லா அறிக்கையும் கொடுக்குறாரு. அதனால இந்த அறிக்கையை வந்து அவர் ஆளுங்கட்சியின்ற இருக்கும்போது அந்த ஆட்சியில் அவர் கருத்தை சொல்றாரு. ஆனால் அதே நேரத்தில் நீங்களும் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது எவ்வளோ சோதனைகளை எல்லாம் நீங்கள் சந்திச்சிங்க, அதிமுக இடைத்தேர்தல் நடக்கும்போது எவ்வளோ பிரச்சனை நீங்கள் கையாண்டீங்க, நீங்கள் கவர்னரை அடிக்கடி போய் சந்திச்சீங்க. ஆளுங்கட்சியாக வந்தவர்னா ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னு சொல்லலாம். அன்னைக்கு நீங்கள் எதிர்க்கட்சி ரொம்ப எங்கெங்கே போய் நின்னீங்க, யார்கிட்ட எல்லாம் போய் நின்னீங்க, யாருக்கு முறைகேட்டு. ஆகவே தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் திமுக என்பது எதிர்க்கட்சி வரிசையில் திமுக ஓகே. ஆளுங்கட்சியாக வந்தவர்னா என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேத்தோடு நீ சொன்ன வார்த்தை காத்தோடு போயாச்சு என்ற திமுகவுடைய ஒரு கபட ஆளுங்கட்சி என்ற வரும்போது மதிவாணன் சார் உங்க நிறைவு கருத்து. இல்ல, இந்த ராமன் வந்து தயவு செய்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளுநரை சந்திச்சாங்கன்னா இப்பவும் சொல்றோம், ஆளுநர் பதவிக்குரிய மரியாதையை நாங்க கொடுக்கணும். அதே மரியாதையை சொல்லுங்க, மரியாதையை பாருங்க. நிறைவு கருத்து வாங்கிட்டு நேரம் இல்ல, இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை பத்தி நம்ம பேசலாம். திரு மதிவாணன் சார் நிறைவு செய்யுங்க சார். நீங்க அதாவது ஆளுநர் பதவிக்குரிய கண்ணியத்தை நாங்க கொடுக்கிறோம், மரியாதை கொடுக்கிறோம், அதை காப்பாற்றணும். சரி சார், தலைப்பு தொடர்பாக நிறைவு கருத்து விஷயம்னா தேர்தல் இடைத்தேர்தல் அதுல வந்து நீங்க தோத்துருவீங்கன்னு சொன்னா உண்மையை சொல்றோம். அப்புறம் அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாங்க என்ன பொய்யா பேசுறோம்? அண்ணன் சேகர்பாபு என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? கரெக்டா உண்மையை தானே சொன்னாரு, பொய்யா சொன்னாரு? அதாவது உங்களுக்கு நிக்க முடியல, தெம்பு இல்ல, திராணி இல்ல. அதுல வந்து நீங்க வந்து இல்ல, நான் என்ன கேக்குறேன், முதல்ல இருந்து நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். சாதனையை பத்தி சொல்றேன், சாதனைக்கு பதில் இருக்கா? இல்ல. நீங்க எதிர்கட்சியா எங்கேயாவது செயல்பட்டீங்கன்னா கேட்டேன், அதுக்கும் பதில் இல்ல. நான் கேட்கிற எந்த கேள்விக்கும் உங்ககிட்ட பதில் இல்ல. நான் சொல்ற சாதனைக்கு உங்ககிட்ட பதில் இல்ல. அதே மாதிரி ஐயா என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து கல்லூரி அனுமதி வாங்கினா மட்டும் போத,
பில்டிங் வேணும். எத்தனாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல ஒவ்வொரு பில்டிங் கட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. சரி. இப்போ இன்னொன்னு கேட்டாரு, அதே மாதிரி வந்து நீங்க வந்து வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் இப்பவும் சொல்றேன் சார், வாக்குறுதியை நிறைவேற்றினால மட்டும்தான் தொடர்ச்சியா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்தியா கூட்டணிக்கும் மக்கள் 10 வெற்றிய பரிசளித்து இருக்காங்க. நன்றி 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 சார். நன்றி சார். நீங்க மக்கள்ல இருந்து வெளியில போனதுனால்தான் உங்களுக்கு 10 தோல்வி கொடுத்திருக்காங்க. சரி. டெபாசிட் இழக்கிற அளவுக்கு. சரி சார். நன்றி சார். நன்றி. திரு சமரசம் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. பாருங்க, தேர்தல் இப்ப அண்ணன் மதி திருப்பி பேசுற 11 மருத்துவக் கல்லூரி முடிச்சிருக்கிறோம். எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி இருக்கீங்க? எல்லா கட்டடமும் கட்டி இருக்கிறோம். எல்லாரும் அனுமதி போய் சீட் சேர்ந்து இருக்குது. சரி, ஓகே சார். தலைப்பு தொடர்பா நிறைவு கருத்து பத்தி நம்ம விவாதிப்போம் இன்னொரு சந்தர்ப்பத்துல. இதெல்லாம் நீங்க போய் பார்த்துட்டு. சரி சரி, சமரசம் ஐயா, தலைப்பு தொடர்பா அவங்க நிறைவு கருத்து. தப்பா பேசாதீங்க, அது வேண்டாம். வேண்டாம், நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். தப்பா பேசாதீங்க. இப்ப நல்லா பாத்து நான் பேசுறேன், ஆதாரத்தோட பேசுறேன். சரி சார். சரி சார், தலைப்பு தொடர்பா கொஞ்சம் நிறைவு கருத்து மட்டும் சொல்லுங்க, நேரம் இல்ல. இல்லைங்க, பாருங்க, இந்த 4 வருஷத்துல கடன் வாங்குவதில் முதல் மாநிலம், கஞ்சா விற்பனையில முதல் மாநிலம், ஊழல் செய்வதில் முதல் மாநிலம், முதல் மாநிலம், வெற்றி பெறதுல முதல் மாநிலம், மக்களது நிஜங்கள்ல முதல் மாநிலம், அந்நிய நேரடி முதலீட்டு முதல் மாநிலம், வேலை வாய்ப்பு உருவாக்குறதுல முதல் மாநிலம், சுகாதார கட்டமைப்பு உருவாக்குறதுல முதல் மாநிலம், எல்லாத்திலையும் தமிழ்நாடு முதல் மாநிலம். நான் சொல்றேன், நீங்க சொல்ற ஒரு தரவுகள் அடிப்படையில, நீங்க சொல்ற ஒரு விஷயத்தினோட அடிப்படையில, நீங்க மக்களுக்கான அரசாங்கமா திராவிட மக்களுக்கு மதிவாணன் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. மதிவாணன் சார், மதிவாணன் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க, அவர் முடிக்கட்டும். சரி மதிவாணன் சார். நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி சார். நன்றி சார். நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.